நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நடுரோட்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளைஞர் சடலம். கொடூரமாக கிடந்த சடலத்தை பார்த்து கதிகலங்கி போன மக்கள். கொலையாளிகள் குறித்து எந்த துப்பும் கிடைக்காததால் போலீசார் திணறல். சடலத்தின் அருகே கிடந்த செருப்பை வைத்து துப்பு துலக்கி கொலையாளிகளை அலேக்காக தூக்கிய காவல்துறை. சினிமாவை மிஞ்சும் திகில் சம்பவத்தின் பின்னணி என்ன? காலங்காத்தால ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டோரமா ஒரு சடலம் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. அந்த ரோட்ல பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாததால அந்த நபருக்கு சடலத்துக்கிட்ட போய் யாரு என்னன்னு பார்க்க பயமா இருந்திருக்கு. உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த கோலத்துல கொடூரமா கிடந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கு பக்கத்துல உள்ள நவுடா பந்துங்கிற ஏரியாவில தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. சடலமா கிடந்த இளைஞருடைய சட்ட பாக்கெட்ல இருந்து அவருடைய ஐடி கார்டு இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரு இந்தூரை சேர்ந்த 35 வயதான அர்ஜுன் யாதவ்ங்கிறதும் அங்க உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கு. மருத்துவ பரிசோதனையில அர்ஜுன் யாதவ் உடம்புல 20 இடங்கள்ல கத்தி குத்து காயம் ஏற்பட்டிருக்கு. அவரை இந்த அளவுக்கு கொடூரமா குத்தி கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதிகாலை 4 மணிக்கு ரோட்ல நடந்து போனவர் தான் சடலம் கிடந்தத ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. அப்போ இந்த கொலை சம்பவம் நடுராத்திரி 12 மணிக்கு மேலதான் நடந்திருக்கும்னு நினைச்ச போலீஸ் சடலம் கிடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல உள்ள ஒரு சில வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சாங்க. ஆனா அதுல எந்த தகவலும் கிடைக்கல. எந்த துப்பும் கிடைக்காம திணறிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அர்ஜுனுடைய சடலம் கிடந்த இடத்துக்கு பக்கத்துல செருப்பு ஒண்ணு கிடந்திருக்கு. அது பூமா பிராண்ட் செருப்பு. ஆனா அந்த செருப்பை தவிர வேற எந்த தடயமோ தகவலோ போலீஸுக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு சடலம் கிடந்த நவுடா பந்த் ஏரியாவை சுத்தி முத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்ணாங்க. அதுலயும் எந்த துப்பும் கிடைக்கல. நவுடா பந்துக்கு பக்கத்துல சதார் பஜாருங்கிற ஏரியா இருக்கு. வணிக வளாகங்கள் அதிகம் இருக்கிற இந்த ஏரியாவுல 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் அதிக அளவுல இருக்கும். அதனால அந்த பகுதியை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் போலீஸ் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. அதுலதான் போலீஸுக்கு முக்கிய தடயம் ஒண்ணு சிக்கி இருக்கு. அதாவது அந்த சிசிடிவி காட்சியில ஒரே பைக்ல 3 இளைஞர்கள் போற காட்சி ஒண்ணு பதிவாகி இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பைக்ல போன 3 பேர்ல ஒருத்தருடைய கால்ல செருப்பு இல்லாம வெறும் காலோட இருந்திருக்காரு. கொலை நடந்த இடத்துல ஒரு செருப்பு கிடக்கு. இங்க ஒருத்தருடைய கால்ல செருப்பு இல்ல. அப்போ கண்டிப்பா இந்த கும்பல் தான் கொலையாளிகளா இருக்கும்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த 3 பேரு போன பைக் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. முதல்ல பார்த்த சிசிடிவி காட்சியில பைக் நம்பர் தெளிவா தெரியல. அதனால ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணி பைக் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்தூர் நகரம் முழுக்க கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணி அந்த பைக் போன பாதைகளை கண்டுபிடிச்சு கடைசியில அந்த பைக்ல போன 3 பேரையும் போலீஸ் மடக்கி பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் அர்ஜுன் கொலையில உள்ள மர்மங்கள் ஒன்னொன்னா விலக ஆரம்பிச்சிருக்கு. இந்தூர் பகுதியைச் சேர்ந்த அவேஷ் என்ற சில்லர், சமீர் என்ற குட்டா, சஹீர் உசேன் ஆகிய 3 பேருமே கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷமாவே 3 பேரும் நெருங்கின நண்பர்கள். அவங்களுக்கு ரொம்ப நாளாவே வெளி மாநிலத்துக்கு டூர் போகணுங்கிறது பெரிய ஆசையா இருந்திருக்கு. ஆனா தினமும் சம்பாதிக்கிற காசு வயிற்று பொழப்புக்கே சரியா போயிருது. இந்த லட்சணத்துல எப்படி டூருக்கெல்லாம் போறதுன்னு அவங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல எப்படியாச்சும்
எங்கேயாச்சும் டூர் போயே ஆகணும்னு முடிவு பண்ண நண்பர்கள் 3 பேருமா சேர்ந்து வழிப்பறி பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு மேல நவ்டாபந்த் பகுதியில உள்ள மது கடையில மது குடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அர்ஜுன் தொழிற்சாலையில வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லாததால நண்பர்கள் 3 பேருமா சேர்ந்து அர்ஜுனை அடிச்சு அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்க பார்த்திருக்காங்க. ஆனா அவர் பாக்கெட்ல 70 ரூபாய் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த 70 ரூபாயையும் விடாம பறிச்சுக்கிட்ட கும்பல் அர்ஜுனுடைய செல்போனையும் பறிச்சுக்கிட்டாங்க. அப்போ அர்ஜுன் கத்தி கூச்சல் போட்டதால இப்படியே விட்டா இவன் நம்மள காட்டி கொடுத்துருவான்னு நினைச்சு 3 பேருமா சேர்ந்து அர்ஜுனுடைய உடம்புல 20 முறை கத்தியால குத்தி கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அர்ஜுன் கூட மல்லு கட்டும்போது அந்த 3 பேர்ல ஒருத்தனுடைய செருப்பு கழண்டு விழுந்திருக்கு. அந்த செருப்பு தான் போலீஸ் கிட்டயும் சிக்கி இருக்கு. அந்த பகுதியில நைட்டு முழுக்க ஏகப்பட்ட பைக்குகளும் கார்களும் போயிட்டு வந்ததால போலீஸுக்கு கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கு. ஆனா சம்பவ இடத்துல இருந்து போலீஸ் ஒரு செருப்பை கைப்பற்றினதுமே கொலை கும்பலை சேர்ந்த ஒருத்தன் கால்ல செருப்பு போடாம போனதும் தான் கொலையாளிகளை வசமா சிக்க வச்சிருக்கு. விசாரணைக்கு பிறகு அந்த 3 பேரையும் போலீஸ் ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. பதறி அடித்துக் கொண்டு காவல் நிலையத்திற்கு ஓடிய பெண் தனது கணவர் ஏற்கனவே ஒரு கொலை செய்துவிட்டு தன்னையும் கொல்ல துடிப்பதாக கதறல். அந்த பெண்ணின் கணவரால் கொல்லப்பட்டவர் யார்? ஒரு கொலை செய்தது போதாது என்று மனைவியையும் கொல்ல துடிப்பது ஏன்? நடந்தது என்ன? கண்ணுல மரண பயத்தோட உடல் முழுக்க வேர்த்து விறுவிறுக்க பெண் ஒருத்தங்க நைட்டு 11 மணிக்கு பதறி அடிச்சபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்காங்க. அவங்க வந்த வேகத்தையும் அவங்களுடைய பதட்டத்தையும் பார்த்து ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாங்க. என்னாச்சு மேடம், எதுக்கு இப்படி ஓடி வர்றீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு போலீஸ்காரங்க அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு என் கணவர் எங்க வீட்டுல வச்சு ஒருத்தரை கொடூரமா கொன்னுட்டாரு, அது மட்டும் இல்ல என்னையும் கொல்ல வர்றாரு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி இருக்காங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகள் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு ஒரு போலீஸ் டீம் அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து உங்க கணவர் யார கொன்னாரு, எதுக்கு கொன்னாரு, உங்களை எதுக்கு துரத்திக்கிட்டு வராருன்னு போலீஸ்காரங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்காங்க அந்த பெண். அந்த பொண்ணு இவ்வளவு அமைதியா இருந்ததை பார்த்ததுமே அவங்க மேல ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்கு இடையில கொலை நடந்த இடத்துக்கு போன ஸ்பெஷல் டீம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இங்க ஒரு சடலம் கிடக்கு சார், ஆனா கொலையாளி தப்பிச்சு போயிட்டான்னு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வெளி ஸ்டேஷன்ல இருந்து மகளிர் போலீஸ வரவழைச்சு ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பொண்ணு கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அந்த பொண்ணு வாயை திறந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கொலையோட பின்னணி என்ன அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடு பக்கத்துல உள்ள கொழிஞ்சாம்பாறையை சேர்ந்த சந்தோஷ் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. 42 வயசாகியும் சந்தோஷுக்கு கல்யாணம் ஆகல. அப்பா அம்மா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. வாழ்க்கை துணை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த சந்தோஷுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த ஆறுச்சாமியோட மனைவி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. திருமணமான பொண்ணு கூட பேசுறோங்கிற எண்ணம் இல்லாம சந்தோஷ் எல்லை மீறி பேசி பழகுனதா சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த பொண்ணும் தனக்கு கல்யாணமாகி கணவர் இருக்காருங்கிறத மறந்து சந்தோஷ் கூட தகாத முறையில பழகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல உன் மனைவியும் அந்த சந்தோஷம் அடிக்கடி தனியா சந்திச்சு பேசிக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆறுச்சாமி கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போன ஆறுச்சாமி நேரா வீட்டுக்கு போய் மனைவிய கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி சந்தோஷோட வீட்டுக்கும் போய் அவரையும் கண்டிச்சிருக்காரு. கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயத்துல இருந்த மனைவி கொஞ்ச நாள் சந்தோஷ் கூட பழகாம இருந்திருக்காங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் தகாத உறவை தொடர்ந்து இருக்காங்க.
தனியார் தொழிற்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு வர்ற ஆறுசாமி நைட்டு 9 மணிக்கு நைட் ஷிப்டுக்கு போறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காரு. கணவர் வீட்டு வாசலை தாண்டினதுமே செல்போனை கையில எடுத்த மனைவி காதலன் ஆறுசாமிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. மனைவி மேல ஏற்கனவே சந்தேகப்பட்ட ஆறுசாமி வேலைக்கு போகாம வீட்டு பக்கத்திலேயே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே சந்தோஷ் ஆறுசாமியோட வீட்டுக்கு போயிருக்காரு. இத பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போன ஆறுசாமி பாய்ஞ்சு போய் சந்தோஷ சரமாரியா அடிச்சிருக்காரு. அதோட வீட்டுல கிடந்த கேபிள் ஒயரை எடுத்து சந்தோஷோடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டாரு. அதுக்கப்புறமும் ஆத்திரம் அடங்காத ஆறுசாமி மனைவிய அடிக்க பாஞ்சிருக்காரு. ஆனா கணவர்கிட்ட சிக்குனா நம்மள கொன்னு புதைச்சிடுவாருன்னு பயந்து போன மனைவி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு கொழிஞ்சாம்பாறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா இருந்த ஆறுசாமியையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. ஒரே கிராமத்தில் வசித்து வந்த சிறு வயது நண்பர்கள் உயிருக்கு உயிராக பழகிய நண்பனுக்கு செய்த துரோகத்தால் மூண்ட சண்டை. பல முறை எச்சரித்தும் அடங்காத இளைஞர். குப்பை கிடங்கில் இளைஞர் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த கொடூரம். இளைஞரை கொலை செய்துவிட்டு போலீசுக்கு ஆட்டம் காட்டிய நண்பர்கள் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? வழக்கம் போல பெரியப்பா நகர்ல உள்ள குப்பை கிடங்குக்கு குப்பை அள்ள போயிருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அப்போ கீழே கிடந்த குப்பைகளுக்கு நடுவுல இளைஞர் ஒருத்தர் கழுத்து அறுபட்டு ரத்த காயங்களோட கொடூரமா உயிரிழந்து கிடந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணாங்க. அப்போ உயிரிழந்த இளைஞரோட சட்ட பாக்கெட்ல ஆதார் கார்டு இருந்திருக்கு. அதை வச்சு உயிரிழந்தது குபேரப்பட்டினத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன்னு உறுதி செஞ்ச போலீஸ் அவங்க வீட்டுக்கு தகவலை சொல்லியிருக்காங்க. நவநீத கிருஷ்ணன் உயிரிழந்த தகவலை கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த உறவினர்கள் சடலத்தை கட்டி பிடிச்சு அழுதாங்க. நவநீத கிருஷ்ணனை கொலை செஞ்சது யாரு, அவருக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு உறவினர்கள் கிராம மக்கள் கிட்ட எல்லாம் போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. ஆனா அதுல போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. குப்பை கிடங்குங்கிறதால அந்த பகுதியில பெரிய அளவுக்கு சிசிடிவி எல்லாம் இல்ல. இதனால கொலையாளிகள் பத்தின துப்பு கிடைக்காம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. வழக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம திணறிக்கிட்டு இருந்த போலீஸுக்கு அதே பகுதியில உள்ள ஒரு வீட்டுல சிசிடிவி கேமரா இருந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதை அடுத்து அந்த சிசிடிவியை ஆய்வு செஞ்ச போலீஸ்காரங்க 19ஆம் தேதி நைட்டு கரெக்டா 10 மணிக்கு உயிரிழந்த நவநீத கிருஷ்ணன் கூட 2 பேரு பைக்ல அந்த வழியா போயிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க திரும்பி வந்தப்ப நவநீத கிருஷ்ணன் மட்டும் பைக்ல இல்ல. இதனால அந்த 2 பேரு தான் நவநீத கிருஷ்ணனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் பைக்கோட நம்பர் பிளேட்டை வச்சு விசாரணையில இறங்குனாங்க. திண்டுக்கல்லுல உள்ள குபேரப்பட்டினத்தை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அங்க இருக்கிற கடலை மிட்டாய் தயாரிக்கிற கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருடைய மனைவி உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதனால தாயோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு நவநீத கிருஷ்ணன். இவரும் அதே ஏரியாவுல உள்ள அஜித் குமாரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதனால நவநீத கிருஷ்ணன் அடிக்கடி அஜித் வீட்டுக்கு போறத வழக்கமா வச்சிருந்தாரு. அப்போ நவநீத கிருஷ்ணனுக்கும் அஜித் குமாரோட மனைவி மேக வர்ஷினிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல போன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்ட 2 பேரும் தங்களுடைய காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அடிக்கடி தனிமையில சந்திக்கவும் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்களாகவே மேகவர்ஷினியோட நடவடிக்கையில அஜித் குமாருக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் மேகவர்ஷினி வீட்ல இல்லாத நேரத்துல அவங்க செல்போனை செக் பண்ணி பார்த்திருக்காரு அஜித் குமார். அதுல அவங்க நவநீத கிருஷ்ணன் கூட அடிக்கடி போன் பேசினது தெரிய வந்திருக்கு. இத பார்த்து கடுப்பான அஜித் குமார் தன்னுடைய மனைவிய கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மனைவி கிட்ட இருந்து செல்போனையும் பிடுங்கின அஜித் குமார் அவங்கள வீட்டிலேயே அடைச்சும் வச்சிருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு அடுத்து தன்னுடைய நண்பன் நவநீத கிருஷ்ணன்
கிருஷ்ணன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய அஜித்குமார், ஃப்ரெண்டுன்னு நம்பித்தானே உன்னை வீட்டுக்குள்ள விட்டேன், எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. இதுக்கப்புறமும் என் மனைவி கிட்ட நீ பேசுனா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு அஜித்குமார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து ஏரியாவான ஜவஹர் நகருக்கு குடி போயிருக்காரு. ஆனா அஜித்குமாரோட பேச்ச காதுல வாங்காத நவநீத கிருஷ்ணன் மேகவர்ஷினி கிட்ட பேச அடிக்கடி ட்ரை பண்ணியிருந்தாரு. இதுக்கு மேலையும் இப்படியே விட்டா நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு நினைச்ச அஜித்குமார் தன்னுடைய ஃப்ரெண்டு சுதாகரோட சேர்ந்து நவநீத கிருஷ்ணனை கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நவநீத கிருஷ்ணனை அங்குள்ள குப்பை கிடங்குக்கு கூப்பிட்டுட்டு போன சுதாகர் அவருக்கு மதுவை ஊத்தி கொடுத்திருக்காரு. நவநீத கிருஷ்ணன் ஃபுல் போதையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அஜித்குமார் சம்பவ இடத்துக்கு போயிட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அதை அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து நவநீத கிருஷ்ணனுடைய கழுத்தை அறுத்து துடிக்க கொலை செஞ்சிட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தீர விசாரிச்சு அஜித்குமார், சுதாகர்னு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடந்த 10 நாட்கள்ல மட்டும் பழனியில பல்வேறு காரணங்களால 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. சாலை ஓரத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த இளம்பெண். சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்தும் சிக்காத கொலையாளி. போலீசில் சிக்கக்கூடாது என்பதற்காக பைக்கில் வந்து சென்ற காதலனை அலேக்காக தூக்கிய காவல்துறையினர். கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்த காதலியை பெட்ரோல் ஊற்றி துடிக்க எரித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? சித்ரதுர்கா பகுதியில ஒரு இளம் பெண்ணோட சடலம் எரிஞ்ச நிலையில கிடக்கிறதா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் வந்திருக்கு. உடனடியா ஸ்பாட்டுக்கு போன காவலர்கள் பாதி எரிஞ்சும் எரியாமலும் கடந்த அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. முத கட்டமா அந்த சாலை ஓரத்துல இருந்த எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணியிருக்காங்க. சித்ரதுர்கா வழியா போன எல்லா பைக்குகளையும் நோட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பைக்ல மட்டும் போகும்போது ஒரு இளைஞரும் ஒரு இளம் பெண்ணும் 2 பேரா போயிருக்காங்க. ஆனா திரும்பி வரும்போது அந்த இளைஞர் மட்டும் பைக்ல வந்திருக்கிறத பதிவாகி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிருக்கலாம், அதனால அந்த இளைஞர் தனியா வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போலீஸ் அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா அதே இளைஞர் சம்பவம் நடந்த நாள்ல இருந்து தொடர்ந்து அந்த சாலை வழியா அடிக்கடி வர்றதும் போறதுமா இருந்திருக்காரு. எதுக்காக இந்த இளைஞர் அடிக்கடி போறாரு? ஒருவேளை அந்த இளைஞர் வேலை பார்க்கிற இடம் அந்த பகுதியில இருக்குதா, இல்ல அந்த இளைஞருடைய வீடு அங்க இருக்குதான்னு போலீசாருக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்குது. அது வரைக்கும் அந்த இளைஞருடைய பைக் நம்பரை நோட் பண்ணாத போலீஸ் அடுத்துதான் அந்த இளைஞரோட பைக் நம்பரையே நோட் பண்ணியிருக்காங்க. அதுல பைக் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பக்கத்துல கோவர்ஹட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர் சேத்தனோடதுன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த இளைஞருடைய வீட்டுக்கு போய் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க போலீஸ். சார், என்ன எதுக்கு விசாரணைக்கு கூப்பிடுறீங்க? நானே கேன்சரால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லி எகிர்ன இளைஞரோட முகமே காட்டி கொடுத்துடுச்சு இளம்பெண் மரணத்துக்கும் அந்த இளைஞருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத. அதை அடுத்து அந்த இளைஞர்கிட்ட ஸ்பெஷல் விசாரணை நடந்தது. அப்பதான் எரிஞ்சு கடந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், இப்படி எல்லா உண்மையுமே வெளியே வந்துச்சு. 19 வயசான வர்ஷிதாவுக்கு கோவர்ஹட்டி கிராமம்தான் சொந்த ஊரு. இவங்க சித்ரதுர்காவில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் BA படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த வர்ஷிதா வார விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறது வழக்கம். இதுக்கு நடுவுல அதே கிராமத்தை சேர்ந்த சேத்தனுக்கும் வர்ஷிதாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் கொஞ்ச நாள்லயே லவ்வா மாறி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி மீட்டிங், அவுட்டிங், டேட்டிங்னு போய் 2 பேரும் தங்களுடைய காதலை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல வெளியூருக்கு போயிருக்கும் போது 2 பேருமே எல்லை மீறி பழகுனதாவும் சொல்லப்படுது.
ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வர்ஷிதாவோட லவ் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தினமும் சேத்தன் கிட்ட மணிக்கணக்குல பேசிக்கிட்டு இருந்த வர்ஷிதா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நிமிட கணக்குல பேசி இருக்காங்க. அப்புறம் அதுவும் குறைஞ்சு என்னங்கிற ரேஞ்சுக்கு மாறி இருக்கு. அதுக்கு காரணம் சேத்தனுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிய வந்ததுதான். சேத்தனுக்கு லவ் பண்ண ஒரு வருஷத்துல கடுமையான உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. மருத்துவ பரிசோதனையில சேத்தனுக்கு கேன்சர் இருக்குங்கிறது உறுதியாச்சு. சேத்தனுக்கு எப்போ கேன்சர் தெரிய வந்துச்சோ அதுக்கு பிறகு சேத்தனோட பேசுறதையே வர்ஷிதா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதோட வேற ஒரு இளைஞரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. ஏன் இப்படி மாறிட்ட, என்ன ஆச்சுன்னு சேத்தன் கேட்டப்போ, எனக்கு ஒன்ன பிடிக்கல, நாம லவ்வ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க வர்ஷிதா. இத கேட்ட சேத்தனுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் சார சாரையா கொட்டி இருக்கு. என்னால லவ்வ விட முடியாது, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காரு. ஆனா வர்ஷிதா தன்னுடைய முடிவை மாத்திக்கவே இல்லை. காதலை முறிச்சே ஆகணும்னு தீர்மானம் பண்ண வர்ஷிதா சேத்தன் கூட பண்ண சாட், ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், இப்படி எல்லாத்தையும் டெலீட்டும் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச சேத்தன், எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு காதலி வர்ஷிதாவை கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவுல வர்ஷிதா வார விடுமுறைக்காக ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சேத்தன் வர்ஷிதாவுக்கு போன் பண்ணி, நேர்ல பேசணும், இந்த தடவை மட்டும் வா, அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. சேத்தனை நம்பி வர்ஷிதாவும் போயிருக்காங்க. நேர்ல மீட் பண்ண ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. வர்ஷிதாவை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான் சேத்தன். அதோட விடாம பைக்ல இருந்த பெட்ரோலை பிடிச்சிட்டு வந்து ஈவு இறக்கமே இல்லாம காதலி வர்ஷிதா மேல ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். மொத்த உண்மையையும் சேத்தன் ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொன்னதை வச்சு அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி அவனை சிறையில அடைச்சிட்டாங்க. முகம் சிதைந்தபடி கொடூரமாக உயிரிழந்து கிடந்த இளம்பெண் கோயிலுக்கு செல்லலாம் என கூறி அழைத்து சென்று கல்லால் அடித்தே கொன்ற பயங்கரம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக காவல் நிலையத்திற்கு சென்று காதலியை காணவில்லை என கதறி நாடகமாடியும் தில்லாலங்கடி காதலன் சிக்கியது எப்படி? நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு என்ன? கோவிலுக்கு போன இடத்துல காதலி மணிமேகலைய காணோம் சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு காதலன் பாலகிருஷ்ணன். அவர் சொன்ன இடத்துல போலீஸ் தீவிரமா தேடியும் மணிமேகலைய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல மணிமேகலைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த காதலன் பாலகிருஷ்ணன் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா மணிமேகலைய பத்தி போலீஸ் விசாரிச்சப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசி இருக்காரு பாலகிருஷ்ணன். அதுக்கு பிறகு பாலகிருஷ்ணன் கிட்ட போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் வெளியே வந்திருக்கு. தென்காசி பாஞ்சாங்குளத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணனுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. பாலகிருஷ்ணாவுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த மணிமேகலைக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நட்பு ரீதியா நல்லா பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் சிங்கிள் தான்னு சொல்லி இருக்காரு பாலகிருஷ்ணன். அவர் சொன்ன எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பின மணிமேகலை ஒரு கட்டத்துல அவரை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரு சில ஆண்டுகளா காதலிச்சிருக்காங்க. அப்போ பார்க்கு, பீச்சு, தியேட்டர்னு பல இடங்களுக்கு ஒன்னா போய் பல நேரங்கள்ல எல்லை மீறி பழகினதாகவும் சொல்லப்படுது. 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் பாலகிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே மணிமேகலைக்கு தெரிய வந்திருக்கு. கல்யாணமானதை மறைச்சி என்னை ஏமாத்திட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டியேன்னு பாலகிருஷ்ணன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க மணிமேகலை. அது மட்டும் இல்லாம என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா நடந்ததை எல்லார்கிட்டையும் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு கோவத்துல கொந்தளிச்சிருக்காங்க.
தன்னால முடிஞ்ச அளவுக்கு மணிமேகலைய சமாதானப்படுத்த பார்த்திருக்காரு பாலகிருஷ்ணன். ஆனா மணிமேகலை உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பாலகிருஷ்ணனை வற்புறுத்தி இருக்காங்க. அதனால மணிமேகலைய கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்காரு. மணிமேகலை கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி பாஞ்சாங்குளத்துல உள்ள கோவிலுக்கு போலான்னு கூட்டிட்டு போன பாலகிருஷ்ணன் மணிமேகலைய கிராமத்துல ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு அவங்கள கல்லால கொடூரமா அடிச்சே கொன்னு இருக்கான் பாலகிருஷ்ணன். போலீஸுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே வாலண்டரியா போய் மணிமேகலைய காணோன்னு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கான். அதை வச்சுதான் போலீஸ் அவன்தான் அக்யூஸ்டுங்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை தென்காசி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு பிறகு இந்த கேஸ் முடிவுக்கு வந்திருக்கு. வழக்க விசாரிச்ச நீதிபதி தனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி இளம் பெண்ணை நம்ப வச்சு ஏமாத்தி கொலை பண்ண பாலகிருஷ்ணனுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோடி மத்திய ரிசர்வ் படை வேலைக்காக காஷ்மீர் சென்ற கணவர் வேலைக்கு செல்லாமல் மாமியார் வீட்டில் வாழ்ந்து வந்த இளம்பெண் வீட்டு வாசலில் இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்த சோகம். திருமணமான 2 வருடத்தில் மருமகள் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது ஏன்? பின்னணி என்ன? கல்பருத்தி விலை கிராமம் ஆள் நடமாட்டம் இல்லாம வெறிச்சோடி கடந்திருக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒரு வீட்டு வாசல்ல சிந்துங்கிற இளம்பெண் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. சிந்து மயங்கி கடந்ததை பார்த்து பதறி போன பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொன்ன டாக்டர் அவங்கள ஐசியூ வார்டுல வச்சு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஐசியூ வார்டுல இருந்து வெளியே வந்த டாக்டர் சிந்து விஷம் குடிச்சு உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. சிந்துவோட உறவுக்காரங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு டாக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ சிந்துவோடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்கன்னு சொல்லி இருக்காங்க. உடனடியா அந்த நபரை கூப்பிட்டு சிந்துவோட வீட்டுக்கு போன போலீஸ் அவங்க மாமியார் மச்சான்னு எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. கன்னியாகுமரியில உள்ள கல்பருத்தி விலையை சேர்ந்த அனிலும் அதே பகுதியை சேர்ந்த சிந்துவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லைன்னு கூறப்படுது. கல்யாணமான புதுசுல அனிலும் சிந்துவும் தங்களுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியா தொடங்கி இருக்காங்க. பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு ஜாலியா தங்களுடைய வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி இருக்காங்க. இப்படி இவங்க நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரத்துல அனிலுக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையில வேலை கிடைச்சிருக்கு. காஷ்மீர்ல தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அனில் அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே தன்னுடைய மனைவி சிந்துவையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அங்க இருக்கிற கிளைமேட் சிந்துவுக்கு செட் ஆகாததால அவங்க மட்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க. அடுத்து எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம மாமியார் வீட்டுல இருந்த சிந்து எந்நேரமும் போனும் கையுமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி யார்கிட்டயோ போன் பேசுறது, மாமியார் கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதுமா இருந்திருக்காங்க. சிந்துவுடைய நடவடிக்கையை நோட் பண்ணிக்கிட்டே இருந்த மாமியார் ஒரு நாள் சிந்து கிட்ட சரமாரியா சண்டை போட்டிருக்காங்க. வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிற, என்கிட்ட சொல்லாம அடிக்கடி வெளியில போயிடுற, யார்கிட்டயோ அடிக்கடி போன் பேசிக்கிட்டு இருக்கன்னு திட்டி இருக்காங்க. அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போறேன், நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால மாமியார் மருமகளுக்கு நடுவுல சண்டை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அனிலுடைய அண்ணனும் சிந்து கிட்ட அடிக்கடி சண்டை போட்டதா கூறப்படுது. ஒரு நாள் நைட்டு மாமியார் கலாவுக்கும் மருமகள் சிந்துவுக்கும் பயங்கர சண்டை வெடிச்சிருக்கு. இதனால கடுப்பாய் போன சிந்து வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாம சென்னையில இருக்கிற தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 நாளாகியும் சிந்து வீடு திரும்பாததால பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க கலா. ஆனா புகார் கொடுத்த மறுநாளே சிந்து வீட்டுக்கு திரும்பிட்டதா கூறப்படுது. உன் இஷ்டத்துக்கு அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போகிறதுக்கு இது ஒன்னும் சத்திரம் கிடையாது. இந்த வீட்டுல நாங்க சொல்றத கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இரு, இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருன்னு திட்டி இருக்காங்க கலா. 19ஆம் தேதி அனிலுக்கும் சிந்துவுக்கும் 2வது திருமண நாள் நடக்கவிருந்தது. திருமண நாள்ல பங்கேற்க அனிலும் ஏற்கனவே பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்ததா சொல்லப்படுது.
ஆனா திடீர்னு தாய் கலா கிட்ட இருந்து அனிலுக்கு போன் வந்திருக்கு. போனை அட்டன் பண்ண அனில் கிட்ட ஒரே கம்ப்ளைண்டா அடுக்கி இருக்காங்க கலா. உன் மனைவி யார்கிட்டயோ அடிக்கடி போன் பேசிக்கிட்டே இருக்கா, எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம ஊர் சுத்த போயிடுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தாய் சொன்னதை கேட்டு கோபமான அனில் தன்னுடைய மனைவி சிந்துவுக்கு போன் பண்ணி சண்டை போட்டிருக்காரு. உங்க அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அதனால என் மேல தேவையில்லாத பழிய போடுறாங்கன்னு சொல்லி இருக்காங்க சிந்து. அதுக்கு எங்க அம்மாவை பத்தியே தப்பா பேசுறியான்னு கோபமான அனில் 2 நாள்ல ஊருக்கு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால பயந்து போன சிந்து விஷம் குடிச்சு வீட்டு வாசல்ல மயங்கி கிடந்திருக்காங்க. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க சிந்துவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உயிர் இழந்துட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கலா, அனு, அனில் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.